ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த இந்த மழை டைமுக்கு ரொம்பவே சூப்பரான சுக்குமல்லி காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 50 கிராம் அளவு சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கோங்க, அந்த தோலோடு சேர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கல் உரலில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியுமாக இடித்து எடுத்துக்கலாம். நான் இடித்து எடுத்துருக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது தனியாக இருக்கட்டும். ஒரு பேனில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு வர மல்லி சேர்த்துருக்கேன். அதாவது நீங்கள் 50 கிராம் அளவு சுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே 50 கிராம் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சம அளவாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மல்லியிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு, வாசமும் நல்லாவே வந்துருச்சு. இந்த டைமில் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 15லேருந்து 20 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும் போது சுக்குமல்லி காஃபி நல்ல வாசமாக இருக்கும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஏலக்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதையும் மல்லி வச்சுருக்கிற அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சுக்கு ஏற்கனவே காரமாக இருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். மிளகையும் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருந்தோம் இல்லையா சுக்கு, அதை சேர்த்துட்டு லோ ஹீட்லேயே வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், சுக்கு நம்மளுக்கு நல்லாவே கலர் மாறி வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள். இதையும் மல்லி இருக்கிற அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற சாமான்கள் எல்லாமே சுத்தமாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா அரைச்சோன்னா தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா சீக்கிரமே கெட்டு போயிடும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பரான சுக்குமல்லி காஃபி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த சுக்குமல்லி காஃபி பவுடரை வச்சு நம்ம காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக பால் சேர்க்காமையும் சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ண போகிறேன். பால் சேர்த்தும் செஞ்சுக்க போகிறேன். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 டம்ளர் அளவு தண்ணிக்கு 1 டீஸ்பூன் அளவு சுக்குமல்லி காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது காரம் சரியான அளவில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா 3/4 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது 2 டம்ளராக வர வரைக்கும் நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாகவே இது கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை நம்ம ஒரு டம்ளர் மட்டும் வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். அதை வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளெயினான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆகிடும். இப்போ நான் 1 டம்ளர் மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இதில் 1/2 டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலான காஃபி மாதிரி இது திக்காக இருக்காது, இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்போது தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மீடியம் ஹீட்டில் ஒரு கொதி வந்ததுன்னா போதும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா சுக்குமல்லி காஃபி, இதில் ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் பனங்கல்கண்டு இல்லைனா வெள்ளைப்பாகு இல்லைனா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏற்கனவே நான் கருப்பட்டி பாகு ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சுக்குமல்லி காஃபியில் கருப்பட்டி சேர்த்து குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சுக்குமல்லி காஃபி ப்ளெயினாக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம பால் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பட்டி பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் 2 வகையான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த காஃபியை நம்ம சூடாகவே தான் குடிக்கணும். அப்போது தான் கோல்டு இருந்தாலும் ஃபீவர் இருந்தாலும் தொண்டைக்கு நல்லா எதமாக சீக்கிரமே சரியாக ஹெல்ப் பண்ணும்.
கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.